அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. சமூக பொறுப்புடன் பணியாற்ற நிர்வாக தலைமை அலுவலர்களுக்கு அழைப்பு. திருத்தந்தை லியோ அவர்கள் நவீன சவால்களையும் குறிப்பாக பொது நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவின் அறநெறிமுறை நிர்வாகத்தையும் எடுத்துரைத்த அதேவேளை தொழில்நுட்பம் மேட்டுக்குடியினரின் நலன்களுக்காக பணியாற்றுவதற்கு பதிலாக பொது நன்மைக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிப்ரவரி 16 திங்களன்று திருப்பீடத்தில் இத்தாலியின் நிர்வாக தலைமை அலுவலர்களுக்கு ஆற்றிய உரையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கும் வலுக்குறைந்தவர்களை பாதுகாப்பதற்கும் பொது நன்மையை நிலைநிறுத்துவதற்கும் அவர்களின் தார்மீக மற்றும் குடிமை பொறுப்பை வலியுறுத்தினார். புனித அம்புரோசின் வாழ்விலிருந்து உள்ளொளி பெற்று திருவைக்கும் அரசுக்கும் இடையிலான வரலாற்று ஒத்துழைப்பு குறித்து எடுத்துரைத்த திருத்தந்தை அதிகாரத்தை வலிமையின் ஓர் அடையாளமாக காட்டுவதற்கு பதிலாக சேவையின் ஒரு வடிவமாக கருதுமாறு அவர்களை ஊக்குவித்தார். மேலும் பொது ஒழுங்கை பேணுவது என்பது குற்றங்களை தடுப்பது மட்டுமல்ல, சமூக வன்முறை, பொய்கள் மற்றும் கலாச்சாரத்தின் வீழ்ச்சியை எதிர்த்து போராடுவதும் ஆகும் என்று குறிப்பிட்டு காட்டினார் திருத்தந்தை. ஹிப்போவின் அகுஸ்தினாரையும் இத்தாலிய அரசியலமைப்பையும் மேற்கோள் காட்டி பொது ஊழியர்கள் சட்டம் மற்றும் மனசாட்சியால் வழிநடத்தப்பட்டு நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்று கோடிட்டு காட்டினார் திருத்தந்தை. நவீன சவால்களையும் குறிப்பாக பொது நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவின் அறநெறிமுறை நிர்வாகத்தையும் எடுத்துரைத்த திருத்தந்தை தொழில்நுட்பம் மேட்டுக்குடியினரின் நலன்களுக்காக பணியாற்றுவதற்கு பதிலாக பொது நன்மைக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எச்சரித்தார். குறிப்பாக புலம்பெயர்ந்தோர் மற்றும் தேவையில் இருப்போருக்கு உதவுவதற்காக திருவை அரசு தலைவர்களுடன் இணைந்து செயல்படும் என்று மீண்டும் அவர்களுக்கு உறுதிப்படுத்தி அவர்களுக்கும் அவர்தம் குடும்பங்களுக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கி தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.